மணி 8 ஆகுதுமா, வயிறு பசிக்குதுமா, வயிறு கூப்பாடுலாம் போடுதுமா. என்னம்மா இருக்கு சாப்பிட? இது இல்லடா, காலையில வச்சு இடியாப்பம். இடியாப்பமா? வேற ஏதாவது இடியாப்பம் வேற தொட்டுக்கு ஏதாவது முட்டை சிக்கன் இருக்கா? இடியாப்பம் இருக்கு, முட்டை இருக்கு, வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் எல்லாமே இருக்கு. இடியா முட்டை செஞ்சுருவோமா? இந்த நேம் நானா யோசிச்சேன். மறக்காம இந்த நேம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இடியா முட்டை செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோ கூட போயிடலாம். ஐயோ கறியும் போன தடவை குத்து புரோட்டா கறிக்கிற மாதிரி இதெல்லாம் கறியக்கூடாது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏதோ நடக்குவோம், ஏதோ பண்ணுவோம் நினைச்சேன். அவ்வளோதான். தீர்ந்துச்சா இங்கே பாருங்க, பொங்கையா போகுது. எங்கள் அம்மா உடனே அவ்வளோதான் தாண்டி துண்டும் தண்டும் தண்டும் ஆட ஆரம்பிச்சிருவோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் தாங்க நம்மளுக்கு. எப்பெல்லாம் தெரியுமா இது? என்ன சாப்பிட்டாலும் பசி எடுத்துட்டு என்னன்னு தெரியல. என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிருங்க. எனக்கு எப்ப பார்த்தா பசி எடுது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. தக்காளி போட்டுருமா, சால்ட் போட்டுக்க. இடியா முட்டை. சிங்கர்ஸ் எல்லாம் வந்து என் பாட்டு போட்டிக்கு யாராவது கூப்பிடுங்க. ஏன்னா நான் பாட்டுல நான் பெரிய ஆளா போறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாட்டு பாட கற்றுக்கிட்டேன். என்ன பாட்டுனா செஃப் இடியா முட்டை, இடியா முட்டை, செஃப் 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 இடியா முட்டை. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சமைக்கணும்னா ஐடியா வேணா என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். எல்லாம் டெக்னாலஜி. முட்டை முட்டை வேறு 2 முட்டை இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இதையே போட்டேன். என்ன அப்படின்னு தெரியல. நாளைக்கு முட்டை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தீய வச்சிடக்கூடாது, எக்காரணத்து கொண்டும் தீய வச்சிடக்கூடாது. எங்கள் அம்மா படிச்சிருக்காங்க, சைலண்டாக சமைக்கணும். நான் சைலண்டாக பேசுகிறேன். ஒரு கத்தி கூப்பாட்டு இருந்தால் அப்புறம் நடக்கலாமா? ஒத்துச்சா இது மட்டும் கருகின வாசம் எங்கள் அம்மா நின்று பேச்சு வச்சுவாங்களே, எனக்கு கொண்டுருவாங்க. அவ்வளோதாங்க, தீஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன ஊற்றிடுவோங்க. இப்போ பயமாக இருக்குது. எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்களோ? ஓ ஐயோ எண்ணெய் அதிகமாக ஊற்றிடுங்க. அதான் தீர்ந்து டக்குனு இடியாப்பத்தை போட்டுருங்க. சிம்பிளான ரெசிபியாக இருக்கும் இது. எப்படி இந்த ஐடியா எனக்கு தோணுச்சுன்னா, குக் வித் கோமாளிலாம் செய்கிறாங்கல்ல, சீசன் 6ல் அடுத்து சீசன் 6 கிடைக்கணும். சீசன் 7ல் என்னை கூப்பிடுங்க. ஏன்னா நான் நல்லா சமைப்பேன், நல்லா ஆளாக வருவேன், எனக்கு தெரியும். எனக்கு கூடாதீங்க. சீசன் 6 நான் கூப்பிடுவாங்க பாருங்க. இதை பார்த்துட்டு சீசன் 6ல் தம்பி எங்கிட்ட போங்க நல்லா இருக்கும் வாங்க வாங்க தம்பி, நீங்கள் சூப்பராக சமைப்பீங்க, சூப்பராக நல்லா சூப்பராக அப்படியே. என்ன கொடுமை சரவணது. எல்லாம் உங்கள் தெய்வம் தான். அதாவது பார்க்குற பேரண்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லியும் தோசை சப்பாத்தியும் போட்டு கொடுக்காதீங்க. நாங்கள் எங்களை மாதிரி பசங்களாம் எப்படி வாழ்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சொல்கிறேங்க. நான் சப்பாத்தி தோசையா எல்லாம் போட்டு கொடுக்காதீங்க. நாங்களாம் சாப்பிட போட்டோம். நாங்களாம் வேற மாதிரி சொல்லிட்டேன். நான் வேற மாதிரி பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சால்ட் ஏற்கனவே போட்டாச்சு, மருந்து போட்டோன்னா எனக்கு உப்பு கறிக்கும், அப்போ சாப்பிட முடியாது. இது சும்மா டஸ்ட் வீடியோ. காமெடி இருக்குதா? காமெடி இல்லைலாம் பற்றி காமெடி பண்ணுவோம். எப்படி காப்பிரைட் போடுறாங்கன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் காப்பிரைட் போடுறாங்க. அது இல்லாமல் இதை பார்க்குற எல்லாத்தோட பேரண்ட்ஸையும் நான் நேம் தயவில் கேட்டுக்கிறேன். எங்களை மாதிரி பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டில் டெய்லி வேலைக்கு போ டார்ச்சர் பண்ணுறீங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம்.
நான் அப்படியே பேசிகிட்டு இருந்தேன், பசி போயிடும். அப்புறம் சாப்பிட வேர்த்துல இருந்தது நல்லா. இந்த வந்து முக்கியமாக பொத்துணுங்க. மிஸ்ஸு லைட்டாக கீழே போட்டிருந்தாலும் லைட்டு சோறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தீர்ந்துச்சு, இதுக்கு மேலே தீர்த்தோமா. இது வந்து சிம்பிள் ரெசிபி, இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. டெய்லி தோசை சப்பாத்திலாம் சுட்டு கொடுக்காதீங்க, எங்களை மாதிரி பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி முட்டை ஊற்றி செஞ்சு பாருங்க, சிக்கனாக போட்டு செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். பிளேட்டில் போட்டுருவோமா? எப்பா பசி வச்சுக்கோங்க, அடி நாய் அப்படின்னா அடுப்பா பண்ணிடும். அப்புறம் கரண்ட் பில் எட்டாதுன்னு நம்மள ஏதாவது சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிவா சாப்பிட போவோமா? அவ்வளோதான், சாப்பிட போகிறோம். வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், தரமாக இருக்குது. என்னன்னே தெரியல, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. நான் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.